வெல்கம் டு 3GV மேக்ஸ். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோம்? டோட்டல் டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தோமா? ஸோ இந்த டாப்பிக்கும் டோட்டல் டெரிவேட்டிவ்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் எடுக்கிற சம்மெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதில் ஒரு சம் u ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் அண்ட் v ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் சைன் ஒய். ஸோ நம்மளுக்கு uvன்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ எக்ஸ் அண்ட் ஒய். நம்ம என்ன பண்ணணும்? தோ ஸ்கொயர் பை பை தோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் தோ ஸ்கொயர் பை பை தோ ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்க uv ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா யூவையும் வியும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய்க்கு டிஃப்ரென்சேஷன் பண்ண போகிறோம். தோ யூ பை தோ எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ எக்ஸுக்கு பண்ணும்போது காஸ் ஒய் வந்து கான்ஸ்டன்ட், இ பவர் எக்ஸ் டிஃப்ரென்சேஷன் பண்ணால் இ பவர் எக்ஸ். ஸோ இதுக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் யூ. ஸோ இங்கே வந்து நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா யூன்னு எடுக்க போகிறோம். நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கூட இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, யூன்னு மட்டும்தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒய்க்கு டிஃப்ரென்சேஷன் பண்ணும்போது இ பவர் எக்ஸ் கான்ஸ்டன்ட், காஸ் ஒய் டிஃப்ரென்சேஷன் பண்ணும்போது சைன் ஒய் மைனஸ் சைன் ஒய். ஓகேவா? ஸோ மைனஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். இ பவர் எக்ஸ் சைன் ஒய்க்கு நம்ம என்ன நேம் கொடுத்துருக்காங்க அவங்க? வி. ஸோ தோ யூ தோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் வி. ஸோ நெக்ஸ்ட்டு வியும் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய்க்கு டிஃப்ரென்சேஷன் பண்ணால் இ பவர் எக்ஸ் பண்ணால் இ பவர் எக்ஸ் சைன் ஒய் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? வி. நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணால் இ பவர் எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், சைன் ஒய் ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணுறதால ஒய் மட்டும்தான் வந்து டிஃப்ரென்சேஷன் பண்ணணும். சைன் ஒய் டிஃப்ரென்சேஷன் பண்ணால் காஸ் ஒய், இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? யூ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம செயின் ரூல், ஏன்னா நமக்கு என்ன கொஷின் கொடுத்துருந்தாங்க? தோ ஸ்கொயர் பை பை தோ எக்ஸ் ஸ்கொயர் தானே ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? தோ பை தோ எக்ஸ், தோ பை பை தோ எக்ஸ். ஸோ தோ பை பை தோ எக்ஸ் வந்து செயின் ரூலாக தோ பை தோ யூ பை தோ எக்ஸ் ப்ளஸ் தோ பை தோ வி பை தோ எக்ஸ். ஸோ தோ பை அப்படி தான் போட்டுருக்கோம். கொடுத்துருக்க ரெண்டு ஃபங்க்ஷனை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். சேம் லைக் திஸ் ஒய் வேல்யூ ஆல்சோ. ஸோ தோ பை பை தோ யூ அப்படியே இருக்கட்டும். தோ யூ பை தோ எக்ஸோட வேல்யூ என்ன? யூ. தோ பை பை தோ வி பை தோ எக்ஸ் வேல்யூ வி. ஸோ நம்ம வேரியபிளில் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது என்ன வேல்யூ? தோ பை பை தோ எக்ஸ் வேல்யூ. லைக் திஸ் தோ பை பை தோவோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ தோ யூ பை தோ ஒய்யோட வேல்யூ என்ன? மைனஸ் வி. நெக்ஸ்ட் தோ பை பை தோ வி பை தோயோட வேல்யூ யூ. ஸோ வேரியபிள்ஸை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஏ தோ பை பை தோ ஒய் வேல்யூ. ஸோ நம்மளுக்கு கொஷினில் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? தோ எக்ஸ் தோ பை பை தோ எக்ஸ். இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பையே இல்லாமல் இந்த டேர்ம் எழுத போகிறோம். தோ பை பை தோ எக்ஸ்க்கு பையை வந்து எடுத்துட்டோன்னா தோ பை தோ எக்ஸ் யூ. தோ பை இல்லாமல் எழுதணும், ஓகேவா? ஸோ இங்கே பை வராது. தோ பை தோ யூ ப்ளஸ் வி தோ பை தோ வி. ஸோ இதுலேயும் வந்து பை இல்லாத ஒரு டேர்மாக எழுதி வச்சுட்டு, ஸோ நம்மளுக்கு தோ ஸ்கொயர் பை பை தோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் தோ ஸ்கொயர் பை பை தோ ஒய் ஸ்கொயர் ரெண்டு ப்ளஸ் பண்ண சொல்கிறாங்களா? ஸோ அதில் ஒரு டேர்ம் கன்சிடர் தோ ஸ்கொயர் பை பை தோ எக்ஸ் ஸ்கொயர் ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ரெண்டு வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோமா, அந்த ரெண்டு வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு ஸோ இந்த டேர்ம் கூட இந்த ஃபுல் டேர்மை மல்டிபிள் பண்ணுறாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் கூட இந்த ஃபுல் டேர்ம் மல்டிபிள் பண்ணுறாங்க. ஸோ யூ வந்து வெளியில் கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும். நம்ம லாஸ்ட்டு சம்மில் வந்து டிஃப்ரென்சேஷன் பண்ணி பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட்டாக உள்ள மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த சம்மில் வந்து ஏன் பண்ணுறோன்னா இங்கேயும் யூ டேர்ம் இருக்குது, இங்கேயும் யூ டேர்ம் இருக்குது, கரெக்டாக? லாஸ்ட் டேர்மில் பாருங்கள், இங்கே எக்ஸ் டேர்மு இங்கே எக்ஸ் டேர்ம் யூ. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு யூ தானே பண்ண போகிறோம். இங்கே யூ டேர்ம் இல்லை, அதில் ஸ்ட்ரெயிட்டாக ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் சம்மில், ஓகேவா? இது லாஸ்ட்டு சம். ஸோ லாஸ்ட் சம்மையும் இந்த சம்மையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ யூ அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கேயும் யூ டேர்ம் இருக்குது, இங்கேயும் யூ டேர்ம் இருக்குது. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு யூவி மெத்தட் யூவி ஃபார்முலாவில் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ யூ அப்படியே வச்சுப்போமா, வி இந்த டேர்ம் டிஃப்ரென்சேஷன் பண்ணால் தோ ஸ்கொயர் பை பை தோ யூ ஸ்கொயர். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் அப்படியே வச்சுட்டு யூவை டிஃப்ரென்சேஷன் பண்ணால் 1 ப்ளஸ் இந்த டேர்ம் மட்டும் யூவி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் வந்து வி அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் இது உள்ள மல்டிபிள் பண்ணும்போது தோ ஸ்கொயர் பை பை தோ வி தோ யூ. புரியுதா? ஜஸ்ட் இது உள்ள மல்டிபிள் தான் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வி இங்கே வந்து யூ இருக்குது, இங்கே யூ இருக்குது, பட் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது? வி டேர்ம் தான் இருக்குது. ஸோ யூன்றது கான்ஸ்டன்ட், இதை மட்டும் மல்டிபிள் பண்ணால் தோ ஸ்கொயர் பை பை தோ யூ தோ வி, ஓகேவா? தோ யூ தோ வி ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இது பண்ணும்போது யூவி மெத்தட் பண்ணுவோம், ஏன்னா இங்கேயும் வி இருக்குது, இங்கேயும் வி இருக்குது, கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? வி அப்படியே வச்சுட்டு இதை டிஃப்ரென்சேஷன் பண்ணால் தோ ஸ்கொயர் பை பை தோ வி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் அப்படியே வச்சுட்டு
விஏ பண்ணோன்னா 1. கிளியரா? அகெயின் சொல்லட்டுமா? ஸோ யூ அப்படியே வெளியில் வச்சுருக்கோம். ஜஸ்ட் இது உள்ளதான், இது மட்டும் தான் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோம். இங்கே யூ வித் ரெஸ்பெக்ட் டு யூ பண்ணுறதால இங்கேயும் யூ இருக்குது, இங்கேயும் யூ இருக்கிறதால யூவி மெத்தட். யூ அப்படியே வச்சுட்டு இதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் தோ ஸ்கொயர் பை பை தோ யூ ஸ்கொயர். இந்த டேர்ம் அப்படியே வச்சுட்டு யூ டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 1. ஸோ இதில் வந்து வி அப்படியே வச்சுட்டு ஜஸ்ட் இதை மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணாங்கன்னா தோ ஸ்கொயர் பை பை தோ யூ தோ வி ப்ளஸ். ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வின்றதால இங்கே யூ இருக்குது. ஸோ யூ வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்குது. ஜஸ்ட் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது தோ ஸ்கொயர் பை பை தோ யூ தோ வி ப்ளஸ் இங்கே வந்து ரெண்டுத்துலேயுமே வி இருக்குதால இதுவும் யூவி மெத்தட். ஸோ யூ இருக்கிறதுல வி இருக்கா, ஸோ வி ஜஸ்ட் அப்படியே இருக்குது. தோ ஸ்கொயர் பை பை தோ வி ஸ்கொயர். நெக்ஸ்ட் இதை அப்படியே வச்சுட்டு வி பண்ணோன்னா 1. நெக்ஸ்ட்டு இப்போ ஜஸ்ட் இந்த யூவை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணால் யூ ஸ்கொயர் தோ ஸ்கொயர் பை பை தோ யூ ஸ்கொயர் யூ தோ பை பை தோ யூ. நெக்ஸ்ட்டு யூவி தோ ஸ்கொயர் பை பை தோ யூ வி தோ யூ. நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணாச்சா. நெக்ஸ்ட்டு வி பண்ணோன்னா யூவி தோ ஸ்கொயர் பை பை தோ யூ தோ வி ப்ளஸ் வி ஸ்கொயர் தோ ஸ்கொயர் பை பை தோ வி ஸ்கொயர் வி தோ பை பை தோ வி. ஸோ அதை உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது இந்த டேர்ம் வருது. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இங்கே தோ ஸ்கொயர் பை பை தோ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுவோமா. நெக்ஸ்ட்டு தோ ஸ்கொயர் பை பை தோ ஒய் ஸ்கொயர் தோ பை தோ ஒய். இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி நம்ம அதுக்கு ரெண்டு வேலையுமே ஃபைன் பண்ணி வச்சுருந்தோமா, அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெண்டு இடத்துலையுமே. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இதில் எக்ஸில் பண்ண மாதிரி தான் இதுலேயும் பண்ண போகிறோம். ஸோ இது கூட மல்டிபிள் பண்ணுறோம். இந்த டேர்மை இது கூட மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் வி எப்படி இருக்கட்டும். ஸோ இங்கே யூ இருக்கா. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா ஸோ வி மைனஸ் வி அப்படி இருக்குது. இது டிஃப்ரென்சியேஷன் நமக்கு என்னவாகும், தோ ஸ்கொயர் பை பை தோ யூ ஸ்கொயர். நெக்ஸ்ட் இது பண்ணும்போது யூ அப்படியே இருக்கும். இது மல்டிபிள் பண்ணும்போது தோ ஸ்கொயர் பை பை தோ யூ தோ வி. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் அப்படியே வச்சுட்டு யூ பண்ணும்போது 1 ப்ளஸ் யூ வெளியில் அப்படியே இருக்கட்டும். உள்ளே போகும்போது யூவி மெத்தட் மைனஸ் வி எப்படி இருக்கும். இது பண்ணும்போது தோ ஸ்கொயர் பை பை தோ யூ ஸ்கொயர். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் அப்படியே வச்சுட்டு இது டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது 1 வருமா, முன்னாடி மைனஸ் இருக்கிறதால -1. நெக்ஸ்ட் இது பண்ணும்போது யூ அப்படியே தான் இருக்கும், எனக்கு கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு வி பண்ணும்போது தோ ஸ்கொயர் பை பை தோ வி ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வி ஸ்கொயர் உள்ளே மல்டிபிள் போகும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் வி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மைனஸ் யூவி வி மைனஸ் வி அண்ட் தென் மைனஸ் யூவி. நெக்ஸ்ட்டு மைனஸ் யூ. நெக்ஸ்ட் இது பண்ணும்போது யூ ஸ்கொயர் தோ ஸ்கொயர் பை பை தோ ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் எ செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் உங்களுக்கு என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க கிவனில், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்களா. ஸோ ஆட் 1 and 2. ஸோ ஆட் பண்ணும்போது ஸோ இங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ஆட் பண்ணியிருக்கேன் நான். மைனஸ் யூவி ப்ளஸ் யூவி அந்த சேம் டேர்மாக இருக்கா, ப்ளஸ் யூவி மைனஸ் யூவியா, மைனஸ் வி ப்ளஸ் வி மைனஸ் யூ ப்ளஸ் யூ. ஓகேவா. நீங்கள் ரெண்டுத்தையும் ஜஸ்ட் தனியாக டேர்ம் கூட எடுத்து பண்ணுங்கள். மைனஸ் யூவி ப்ளஸ் யூவி மைனஸ் யூவி மைனஸ் வி டேர்ம் ப்ளஸ் வி டேர்ம் மைனஸ் யூ டேர்ம் ப்ளஸ் யூ டேர்ம். ஸோ இங்கே எத்தனை டேர்ம் இருக்குது மீதி, யூ ஸ்கொயர் தோ ஸ்கொயர் பை பை தோ யூ ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு வி ஸ்கொயர் தோ ஸ்கொயர் பை பை தோ வி ஸ்கொயர் இருக்குங்களா. இந்த ரெண்டு டேர்ம் எழுதிட்டு ஸோ இதில் இருக்க ரெண்டு டேர்மையும் எழுதியிருக்காங்க, மீதி பேலன்ஸ் இருக்க ரெண்டு டேர்ம். ஸோ இந்த ரெண்டு டேர்மில் எது காமனாக இருக்குது, யூ ஸ்கொயர் காமனாக இருக்குது. மீதி ரெண்டு டேர்ம் இந்த ரெண்டு டேர்மில் வி ஸ்கொயர் காமனாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்மில் எது காமனாக இருக்குன்னா தோ ஸ்கொயர் பை பை தோ யூ ஸ்கொயர் தோ ஸ்கொயர் பை பை தோ வி ஸ்கொயர். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும், யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர். ஸோ நமக்கு இது தானே ப்ரூவ் பண்ண சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 16 மார்க்ஸ் 8 மார்க்ஸ்லையும் கேட்க சான்சஸ் இருக்குது. ட்ரை பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.